ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் சிக்கன் சிம்பிளாக எப்படி செய்யணும்னு காட்டுறேன். ஈஸியாக செஞ்சிடலாம். சிக்கன் நான் 2 கிலோ சிக்கன் நான் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். தனி மிளகாய் தூள் அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சிக்கன் 65 மசாலா அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். கரம் மசாலா 1 ஸ்பூன். பாருங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 5 தக்காளி நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதில் போட்டுக்கலாம். போட்டு அந்த மசாலா அந்த தக்காளி எல்லாம் போட்டதெல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி அந்த தக்காளி இதுலேயே எடுத்து நான் அரை கிளாஸ் தண்ணி அதிலே ஊற்றிட்டேன். ஏன்னா கறியிலையும் தண்ணி வரும், அதிலே வெந்துடும். பாருங்க, அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா கறி நல்லா சாஃப்ட் ஆகணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. அதிலே சாஃப்ட் ஆகிடும். தண்ணியெலாம் ட்ரை ஆகணும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் எண்ணெய் ஒரு 100 கிராம் எண்ணெய் போடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் செய்வேன். சிம்பிளான சிக்கன் உடனடியாக செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு சீக்கிரமாக சாப்பிட்டுக்கலாம். நான் குக்கரில் கூட வைக்கலாம். குக்கரில் ஒரு 2 விசில் விட்டால் போகிறோம், சீக்கிரமாக இன்னும் வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி மூடி அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுருங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சி. அவ்வளோதாங்க. இந்த ஒரு எலுமிச்சை பழம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடுக்கு சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.